சரிகமா கார்வா மினி தமிழ். வெங்கட், என்ன பாக்குற? காஃபியை குடிப்பா. இந்த காஃபியை குடிக்கத்தான் செல்ஃப் டிரைவ் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தனாக்கும். தெய்வான, இவனுக்கு காஃபி வேணாமா, எடுத்துட்டு போ. ஏய், நான் ஒன்றும் வேணான்னு சொல்லல. தேவயானி போட்ட காஃபி யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நீ பண்ணது தப்பு, பெரிய தப்பு. துப்பாக்கியில புல்லட் இருந்திருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும், போய் சேர்ந்திருப்பேன். என் போட்டோவுக்கு நீங்க மாலை போட்டிருப்பீங்க. எல்லாரும் ஒரு நாள் போய் சேர வேண்டியதுதான். ஆனா மனுஷனுக்கு முடிவு தானா வரணும், நாம தேடி போக கூடாது. பொன்னி. ஹலோ அங்கிள். என்னம்மா பொன்னி, ஊர்ல இருந்து வரியா? ஆமா அங்கிள், காரைக்குடியில இருந்து. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நில்லு, வாங்க, வான்னு சொல்றேன்ல. துப்பாக்கில இருந்து ஏன் குண்டு எடுத்த? ஏன் எடுத்தன்னு கேக்குறேன்ல, சொல்லு பொண்ணு, ஏன் எடுத்த? என்ன கேட்காம என் ரூம்குள்ள யாரும் போக கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல? யார கேட்டு என் ரூம்குள்ள போன? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. சத்தம் போடாதீங்க அங்கிள். ஏன் சத்தம் போடுறீங்க? குண்டு எடுத்ததுனால தானே தப்பு நடக்கல. தப்பா சரியான்னு நான் கேட்கல, ஏன் எடுத்தேன்னு தான் கேட்டேன். முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. நீங்க தானே சொல்லுவீங்க, பிறப்போட சந்தோஷமும் இறப்போட துக்கமும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு தானே. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா நாங்க என்ன பண்றது? சொல்லுங்க அங்கிள், நாங்க என்ன பண்றது? நான் உன்னை கேள்வி கேட்டா திருப்பி என்னையவே கேட்கறியா நீ? நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல. முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. உங்க ஒய்ஃபையும் டாக்டரையும் நினைச்சு நீங்க சுட்டுட்டு செத்து போயிடுவீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பட்டுன்னு போயிடுவீங்க. நாங்க என்ன பண்றதா? உங்களை நினைச்சு நினைச்சு அழுது அழுது சாகணுமா? இல்ல உங்களை மாதிரியே நாங்களும் சுட்டுக்கிட்டு சாகணுமா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க அங்கிள், நாங்க என்ன பண்ணணும்? லீடிங் அட்வொகேட் டைகர் மாணிக்கம், கோர்ட்ல எல்லாரையும் துருவி துருவி கேள்வி கேட்டு நார கிழிப்பல்ல. இப்ப பொன்னி உன்னை கேள்வி கேட்கறா, பதில் சொல்லு. நல்ல வேலை பொன்னி, நீ மட்டும் குண்டு எடுக்கலன்னா நினைச்சாலே கொலை நடுங்குது. சாணிய செத்துருப்பான், சொத்தெல்லாம் என் கைக்கு வந்திருக்கும். தேவையில்லாம இந்த பொன்னி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அப்பா அழாதீங்கப்பா, அதான் பொன்னி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டால, அழாதீங்கப்பா. சரி சரி விடுங்க, அதான் எந்த தப்பு நடக்கல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? பொன்னி, உன் ஃப்ரெண்டோட கல்யாணம்லாம் நல்லபடியா நடந்துச்சா? ஜேர்னியெல்லாம் ஓகே தானே? பேச்ச மாத்தாதீங்க அங்கிள். தயவு செஞ்சு இன்னொரு முறை துப்பாக்கியை வச்சு விளையாடாதீங்க. என்ன சைக்கோ அங்கிள், உங்க ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, என்ன சைக்கோன்னு சொல்லாதான்னு உனக்கு எத்தனை முறை சொல்றது? நான் சைக்கோ இல்ல, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். நான் டாக்டர்மா. நம்பிட்டேன். பொன்னி, பெரியய்யா உன்னை மிரட்டினதும் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா?
ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். உன் மகளால மட்டும்தான் அந்த புலியை அடக்க முடியும். சரியா கேட்ட பொன்னி. என் மனசுல இருந்ததை நீ அப்படியே கேட்டுட்ட. நீ கேட்டதுதான் சரி. ஊருக்கு போறப்ப மனசுல ஏதோ ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை புல்லட் எடுத்துட்டேன். என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. அந்த பழனி முருகன் தான் உன் மனசுக்குள்ள வந்து சொல்லியிருக்கான் பொன்னி. பொன்னி மிரட்டினதும் பெருசு பணிஞ்சிருச்சு. பொன்னி மட்டும் குண்டை எடுக்காம இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இல்லடா, அவன் நல்லதுதான் பண்ணியிருக்கா. ம்? உன் பெரியம்மாவோட 500 கோடி சொத்துக்கான கேஸ் தீர்ப்பு வரப்போகுது. அது வரைக்கும் உன் பெரியப்பா டைகர் உயிரோடு தான் இருக்கணும். சொத்து டைகர் கைக்கு வந்ததும் துப்பாக்கில குண்ட ஃபுல் பண்ணி வச்சிருவோம். இஷ்டத்துக்கு எப்ப வேணா சுட்டுக்கிட்டு சாகட்டும். சூப்பர்ப்பா. அப்பா வலிக்குதா? ஹாஸ்பிட்டல் பக்கம்தான்ப்பா. வலி பசி எல்லாம் பார்த்தா சாதிக்க முடியாதுமா. யூ ஆர் சச் எ பிரேவ் மேன் டாட். உங்களுக்கு மகளா இருக்க நான் பெருமைப்படுறேன். நீ என்னை விட பெரிய ஆளா வருவ. சொல்லுங்க சார். சார், என்னமோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அது ஒண்ணும் இல்ல சார். பூஜைக்கு தேங்காய் உடைக்கும் போது அருவா தவறி லேசா வயித்த கீறிடுச்சு, அவ்வளவுதான். சாட்சி கூட தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு. இப்ப ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சார், நான் அப்புறமா பேசுறேன். மணி ஐயா, வண்டி நிறுத்து. சரிங்க. என்னாச்சுப்பா? சிட்டிக்குள்ள என் கண்ணில் படாம இவ்வளோ பெரிய இடமா? இது எப்படி இத்தனை நாள் என் கண்ணில் படாம போச்சு? சாக்ஷி, இறங்கு. வாவ், அப்பா மொத்தம் 7.5 ஏக்கர். 7.5? பேரு சாந்தமூர்த்தி. அநாதாசிரமம் நடத்துறாரு. ஸ்டார் ஹோட்டல் கட்ட வேண்டிய இடத்துல அநாதாசிரமம் நடத்துறாரு. இடியட். ஐயா, டொனேஷன் கொடுக்குற மாதிரி உள்ள போயிட வேண்டியதா? இல்ல மணி, சாந்தமூர்த்தி வித்தியாசமான மனுஷன். டொனேஷன்லாம் வாங்க மாட்டாரு. அப்பளம் வடகம் போட்டு கடைங்களுக்கு சப்ளை பண்றாரு. அந்த வருமானத்தை வச்சுதான் ஆசிரமத்தையே நடத்துறாரு. ஸோ இடத்த விற்க மாட்டாரு. வித்தா அவனுக்கும் நமக்கும் நல்லது, விக்கலன்னா நமக்கு மட்டும் நல்லது. உள்ள போய் பேசி பார்க்கலாம், வா. வேண்டப்பா, இடம் எங்க போகுது? முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். மணி, அம்மா வண்டியிடு. சரிங்கம்மா. சாக்ஷி, அப்போ ஒன்று பண்ணு. அந்த எம்எல்ஏ ஒரே இடமா 7 ஏக்கர் வேணும்னு சொன்னால, 7 இல்ல 7.5 ஏக்கர் இருக்குன்னு சொல்லி வர சொல்லு. ஓகேப்பா. 7.5 ஏக்கரா? சாந்தமூர்த்தி, உனக்கு 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
எஸ் டெல் மீ. பைக் ஓகே, ஆள் எப்படி இருப்பான்னு தெரியலையே. எஸ். ஹெல்மெட் போட்டிருக்கானே, ஃபேஸை பார்த்தாதான் ஏறணும். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? கொஞ்சம் அர்ஜென்ட்டு, ட்ராப் பண்ண முடியுமா? ட்ராப் பண்றேனே, ஏறுங்க ஏறுங்க. முதல்ல ஃபேஸை காட்டு, ஏறறதா வேணாமான்னு நான் டிசைட் பண்றேன். எங்க போறீங்க? இல்ல, எனக்கு கேட்கல. கேக்கலையா? ஹெல்மெட்டை கொஞ்சம் கழட்டிட்டு சொல்லுங்க, எனக்கு கேட்கல. ஏறுங்க, எங்க வேணாலும் போலாம். தேங்க்ஸ், நீங்க போங்க. என்னாச்சுங்க? போலாங்க, எங்க வேணாலும் போலாம். நரகத்துக்கு போனோம், வரியா? நல்ல ஹியூமர் சென்ஸ்ங்க உங்களுக்கு. ஐ லைக் யூ. யோ யோவா? போன்னு சொல்றேன்ல, போயா? நீங்க தானே நிறுத்துனீங்க. ஆமா, நான் தான் நிறுத்தினேன். இப்ப நான் தான் போ சொல்றேன். போ போன்றல. ஆளை பாரு, எங்க வேணாலும் போலாமா. இவனாவது பெட்டரா இருப்பானா? ஹாய். ஹாய். பரவாயில்ல. எங்க போனோம்? கொஞ்சம் அர்ஜென்ட்டா போனோம், ட்ராப் பண்ண முடியுமா? எங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன். இங்கதான். நிறுத்துங்க நிறுத்துங்க. ஓகே ஓகே, நிறுத்துங்க. தேங்க்ஸ். இங்கதானா? ஆமா. நான் ரொம்ப தூரம் போகணும்னு நினைச்சேனே. இல்ல, வாங்களேன், சும்மா ஒரு ரைடு போயிட்டு வரலாம். சாரி, இன்னைக்கு டைம் இல்ல, இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மஷ்வந்த். உங்க பேரு? பிரியா. நைஸ் நேம். தேங்க்ஸ். என்னோட பைக் நம்பர்ல முன்னாடி 99 பின்னாடி 48 சேர்த்தா என்னோட ஃபோன் நம்பர். நைஸ். தேங்க்ஸ். நான் நம்பரை சொன்னேன். வரேன், பாய். நில்லுங்க, உங்க நம்பர்? உங்க நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது என் நம்பர் வரும்ல, அப்ப பாத்துக்கோங்க. நைஸ். நான் உங்களை தான் சொன்னேன். தேங்க்ஸ், பாய். பிரியா, கால் வருமா? ஹாய் பூஜா. ஹாய் பிரியா. ஏண்டி லேட்டு? வழக்கம் போல அந்த ரோஜா டார்ச்சர் தான். சரி, பைக் பாய் ஓகேவா? பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு ஓகே, லவ் பண்ண ஓகே மாதிரி தெரியல. முதல்ல ஃபாலோ பண்றானான்னு பாப்போம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவான். ஃபாலோ பண்ணானா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு ரிச்சா இருந்தா கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிக்கலாம். அவன் இன்னும் போகல, அங்கிருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கான். போலாம். எஸ், போலாமா? இறைவா, நீ தான் துணை இருக்கணும். எந்த சிக்கலும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நான் ஒன்னு சொல்லிட்டாடா. நீ எதுவும் சொல்ல வேணாம், கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. இல்ல மச்சான், அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து வாயை பொத்திட்டு சும்மா வா. என்னங்க, இன்னும் வரல. எப்போ வருவாங்க? வரும்போது வருவாங்க, போய் உட்காருங்க. என்னங்க, அவங்க நீங்க எத்தனை தடவை வந்து கேட்டாலும் ஒரே பதில் தான். இன்னும் டைம் ஆகும். போங்க, போய் உட்காருங்க ப்ளீஸ்.
இல்லைங்க. ம் ம் ஆ? ஆ? ம் மச்சான் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒன்றும் சொல்ல வேணாம், சும்மாரு. தம்பி, ம்? உன் பொண்டாட்டிய பிரசவத்துக்கு சேர்த்துருக்கியா? ரொம்ப பரபரப்பா இருக்க. பிரசவம்லாம் இல்லை சார், இது வேற. வேறயா? அப்படின்னா? மச்சி நான் சொல்லட்டுமா? டேய், கடுப்பு கிளப்பாதடா. சார், இங்க வேலை பார்க்குற ரோஜாங்கிற பொண்ண 6 மாசமா லவ் பண்றேன் சார். எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அவங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். அதான் டென்ஷன். ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். என்னடா மூஞ்சியை திருப்பிட்டு போறா? உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல போல இருக்குடா. முகத்தை பத்திலாம் நீ பேசாத, வாய் மூடிக்கிட்டு இரு. மச்சான் நீ என்னதான் தடுத்தாலும் நான் சொல்லிதான் ஆவேன். இது ஆவறதில்ல, சத்தியமா வேலைக்கு ஆகாது. வெட்டியா சுத்தாத, டைம் வேஸ்ட். உன் காதல் புட்டுக்குச்சு, அவ்வளவுதான். போலாம் வா. டேய், ஏன்டா இப்படி அபசகுணமா பேசுற? பின்ன நீ ரோஜாக்காக அலைஞ்சி அலைஞ்சி இப்படி ஸ்லிப் ஆனது தான் மிச்சம். ஆனா பாசிட்டிவா சிக்னலே இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மச்சான் இது ஆவறதில்ல, சத்தியமா வேலைக்கு ஆகாது. வா போலாம். ஹாய். ஹாய். டேய் ஏன்டா பேசல? வேணும்னா உனக்கு பதிலா நான் போய் பேசட்டுமா? டேய், ஏற்படுத்தவனே போடான்னு சொல்றல. ம் ஸ்வேதா, ம்? உங்களுக்கே தெரியும் நான் என் கம்பெனியோட பெஸ்ட் மெடிக்கல் ரெப். ம் டாக்டர்ஸ் கிட்ட எப்படியாவது பேசி என் கம்பெனி மெடிசின்ஸை ஆர்டர் எடுத்துருவேன். ம் ஆனா ரோஜா கிட்ட பேசும்போது மட்டும் ஏதோ தொண்டையில. எதுக்கு மச்சான் கெஞ்சுற? இது ஆவறதில்லடா, இது ஊத்திக்கிச்சு. தொலைச்சு தலை முழுக எல்லாரும் திருநாளார் போவாங்க, நான் கூட வச்சிருக்கேன்டா. டிரைவர் அங்கிள், நல்லா தூங்குனீங்களா? வாமா ரோஜா, என்ன வாழ்க்கைமா இது? மொத்தமா தூங்குனாதான் உண்டு. வேல் அங்கிள், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. பிரஷ் பண்ணியாச்சா? பண்ணிட்டோமா. இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இந்த அனாதையையும் மதிக்கிற ஒரே ஆள் நீதாம்மா. அனாதைன்னு யாருமே இல்லை அங்கிள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உங்களுக்கு உடம்பு சரியானதும் எங்க கூட இருக்கலாம். அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. சரியா? சரிம்மா. டாக்டர் கிட்ட கேட்டேன், உங்களுக்கு உடம்பு பிரச்சனையை விட மனசால ரொம்ப ஃபீல் பண்றதா சொன்னாரு. அப்படி என்னதான் மனசுல பிரச்சனை? டாக்டர் சரியாதான் சொல்லியிருக்காரு. உடம்பு தெம்பா இருக்கும்போது யோசிக்காம எதையோ செஞ்சுட்டேன். வாழ்க்கை முடியும் போதுதான் பண்ணினது பாவம்னு புரியுது. அப்படி என்ன தப்பு பண்ணீங்க அங்கிள்? சரி, சொல்ல வேண்டாம். ஆனா முடிஞ்சு போனத எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதையே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிடுங்க. மிச்சம் வைக்க கூடாது, சரியா? சரிம்மா. ரோஜா, சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேனே. மறந்துட்டேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஐ லவ் யூங்க. இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.